வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பனா வதக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் எப்போவும் அரைச்சி வைப்பேன், இந்த முறை இல்லை, அதனால் கடையில் வாங்கினேன் 5 ரூபா பாக்கெட்டு. அதையே போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பாதி போட்டால் போதும், நிறைய போட வேணாம். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கீரை பச்சை வாசனை போகிற மாதிரி. புதினா கொத்தமல்லி பச்சை வாசனை போயிடும். இப்போ ஒரு தக்காளியை வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துக்கிட்டு நான் பட்டாணியும் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி எத்தனை காய் இருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான காய் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மட்டும்தான் இருக்குது, அதனால் அதையே மட்டும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா கைவிடாமல் வதக்கிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடுங்க, தக்காளியோட தண்ணி. பாருங்கள், இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மசாலாவில் ஒட்டுற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா மசாலாவில் எல்லாம் ஒன்று சேரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. போதும், ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க, அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை. எல்லாம் மிக்ஸ் ஆனவுடனே நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி போதுமானது. நான் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக, அரை கிலோ போட்டிருக்கேன் அரிசி, அதுக்காக 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க, போதுமானது. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அரிசியை போட்டுக்கலாங்க. அரிசியை கழுவி வச்சுருக்கேங்க. அரிசியை கழுவின அரிசி இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒரு கலரி மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அரிசி போட்டோடனே ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நல்லா மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு, பாதி முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கிரேவி பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம தம் போட்டால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம தம் போட்டுடலாங்க. நான் ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுடுவேங்க. அதுலேயே எனக்கு சரியாக வெந்து வந்துடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.